வணக்கம் மக்களே. இன்னைக்கு டாபிக் டைட்டில்ல போட்டிருக்க மாதிரி எனக்கு பிடிச்ச டாப் 10 டிவி ஷோஸ் ஆஃப் ஆல் டைம் என்ன அப்படின்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ணுற ஒரு செஷன் தான் இது. ரொம்ப பர்சனல் லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு குட்டக்க மட்டக்க லிஸ்ட்டு. ஸோ இதை வந்து ரேங்க் பண்ணி இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன்லாம் எடுத்துக்காதீங்க. ஒரு ஃப்ரெண்டு எனக்கு இந்த ஷோலாம் எனக்கு பிடிக்குப்பா அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிற மாதிரி உங்ககிட்ட சொல்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு கேஷுவல் வீடியோவாக எடுத்துக்கோங்க. கண்டிஷன் நம்பர் 1, இது வந்து டிவி ஷோஸ் அப்படிங்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் கூட டிவி ஷோ அப்படின்ற கணக்கு தான். ஸோ நான் தான் சொன்னேன், லிஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பே இல்லை, இருந்தாலும் டைம் பாஸாக அப்படியே பார்க்கணும்னா ஜாலியாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆனரபிள் மென்ஷன்ஸ். 90s வளர்ந்த நான், மை டியர் பூதம், சின்ன பாப்பா பெரிய பாப்பா. என்னடா எல்லா கஷ்டமான வேலையும் எனக்கே தரீங்க? நான் இழைச்சுட்டேனா? அது சரி. சக்திமான், இந்த மாதிரி ஷோஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் மொத்தமாக ஆனரபிள் மென்ஷனாக சொன்னேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு பார்த்தப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு வேறு. ஸோ ரொம்ப ஆழ் மனதில் பதிந்த சீரீஸ். பட் இதில் பார்த்த எபிசோட்லாம் எனக்கு நிறையா மறந்து போச்சுங்க. அதனால் இப்போ வந்து டாப் 10 நான் சொல்ல முடியாது, அவ்வளோதான். அதை பற்றி ஞாபகம் இருக்குது. இப்போ ஆக்சுவல் லிஸ்ட்டுக்கு போகலாம். 10வது இடத்தில் வேம்பயர் டைரிஸ். ஓகே, ஒத்துக்கிறேன், ரொம்ப சீஸியான டீனேஜ் ஃபேண்டசி ட்ராமா அப்படின்றது வந்து நான் மறுக்கவே இல்லை. பட் எனக்கு பிடிக்குங்க. அதனால ஒரு ஸ்பெஷலான காரணத்தினால நீ டாப் 10 வைத்து விட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கீங்களேன். 9வது இடத்தில் இருக்கும் டிவி ஷோ இட் இஸ் பிக் பேங் தியரி. What does a simulated van rear ends mean? I'll hit you in the face with a pillow. எனக்கு இப்பவே கேட்குது, என்னது பிக் பேங் தியரியா அப்படின்னு நிறைய பேர் ஷாக் ஆகுறது. பட் எனக்கு பர்சனலி பிடிக்குங்க. நான் பார்த்தப்போ நான் ரொம்ப ரசித்தேன். இப்போவுமே வந்து when I look back அந்த கேரக்டர் ஜேர்னிஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் எவ்ரி ஒன், அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ளே இருக்கிற ஒரு இன்ட்ராக்ஷன்ஸும் சரி, எவ்ரி திங் கிளிக் ஃபார் மீ. அண்ட் பிக் பேங் தியரியில் எனக்கு இப்போ நான் திரும்பி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம மனுஷங்க நிறைய பேர் பண்ணுற ஒரு விஷயம் தாங்க. என்ன தான் ஒருத்தங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஒத்து வராமலோ அப்படி இப்படிலாம் போனாலும் பீப்புள் ஸ்டில் டென் டு ஸ்டிக் டுகெதர். ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறவங்களை தவிர மீதி எல்லா இடத்துலையும் வந்து எல்லாம் ஒன்றா அப்படியே ஒருத்தர் பொறுத்துக்கிட்டு போகிறதாச்சும் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கும். I know you're trying to make me feel better and I love you for that, but it's making me feel worse and I kind of hate you. அந்த விஷயம் வந்து பிக் பேங் தியரியில் ரொம்ப நல்லாவே காமிச்சு, அப்படி இருக்கிறதுனால எப்படிலாம் ரிலேஷன்ஷிப்ஸ் எவால்வ் ஆகும் அப்படிங்கிறத அது சொல்லாமல் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கே. அதனால எனக்கு அந்த ஷோவை மிக மிக பிடிக்கும். 8வது இடத்தில் இருக்கும் டிவி ஷோ இட் இஸ் கேர்ள்ஸ் ஜெனரேஷன்ஸ் ஹலோ பேபி. ஹலோ பேபியோட கான்செப்டே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாப்புலரான குரூப் ஆஃப் பீப்புளை ஒரு சின்ன குழந்தை அப்பா அம்மா பர்மிஷனோட அந்த சின்ன குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி டெய்லி ஒரு 1 hour 2 hour பேரண்ட்ஸோட லைஃப் ஸ்டைல்னால் எப்படி இருக்கும், இந்த ஒரு சின்ன குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு காட்டுற மாதிரி ஒரு எபிசோடு. ரொம்ப சீரியஸான டோன் மாதிரி தெரிஞ்சாலும் ஆக்சுவலி அப்படி இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த 9 பேரும் ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறதும் சரி, அந்த பையனை அவங்க பார்த்துக்கிறதும் சரி, அந்த சுச்சுவேஷன்லேயே நிறைய காமெடிக் மூமெண்ட்ஸ் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். நேச்சுரலாக ஜாலியாக இருக்கிற ஒரு டிவி ஷோ, லைக் ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட்ஸ். 7வது இடத்தில் இட் இஸ் கிங்டம். கிங்டம்னா நம்ம ஜப்பானோட கிங்டம் கிடையாது, இது கொரியாவோட கிங்டம். ஒரு மன்னர் கால டைமில் ஒரு ஜாம்பி அப்பாக்கலிப்ஸ் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி செட் பண்ணி ஒரு 2 சீசனு ஒரு படம் அதெல்லாம் எடுத்துட்டு, ஆஹா சூப்பர் அடுத்ததை கொடுங்கடா அப்படின்னு ஆர்வமாக வெயிட் பண்ண வச்ச ஒரு சீரீஸு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 3வது சீசன் இறக்கவே மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிச்சிட்டு இருக்கானுங்க. ஏன்னு தெரில, வருமானு நம்பிக்கையே போயிடுச்சு. பட் வரலன்னாலும் இது ஒர்த் இன் கீப்பிங் மை டாப் ஃபேவரட்ஸ். அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஷோ. 6வது இடத்தில் மறுபடியும் ஒரு கொரியன் ஷோ இட் இஸ் ரன்னிங் மேன். ரன்னிங் மேன் வந்து கேபாப் ஃபேன்ஸுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு கமீடிக் ரியாலிட்டி ஷோ மாதிரி.
கெஸ்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து கேம் ஷோ மாதிரி நிறைய விதவிதமாக இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. நிறைய நடக்குங்க. இட்ஸ் ஹார்ட் டு எக்ஸ்பிளைன். ஒன் ஆஃப் த ஃபன்னியஸ்ட் ஷோஸ். உளுந்து சிரிக்கலாம், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஒரு டீம் டைனமிக்ஸோடு இத்தனை வருஷமாக இந்த ஷோவை கலன்னு ரன் பண்ணாங்கன்றது வந்து நினச்சே பார்க்க முடியல. இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவோட ஒன் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டாண்டர்டான ஷோ. 5வது இடத்தில் இட் இஸ் ஹவ் ஐ மெட் யுவர் மதர். நம்ம சேனல்ல ரெட்டுக்கும் கிரீனுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சைடு, நான் ஹவ் ஐ மெட் யுவர் மதர் சைடு. அவங்க வந்து சொல்லுவாங்க ஹவ் ஐ மெட் யுவர் மதர் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் எ சீப்பர் இமிட்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. I'm teaching you how to do. Totally. நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், ஒத்துக்கிறேன். பட் அந்த ஃப்ரெண்ட்ஸ் டைனாமிக்கா இருக்கட்டும். Whenever you feel like calling her, you come find me first. And I will punch you in the face. டெட்ன்ற ஒரு சிங்கிள் ப்ரோட்டாகனிஸ்டோட ரொமான்டிக் ஜர்னியா இருக்கட்டும். First, you dip your toe in the water. Hey. A lot of things clicked much better for me in How I Met Your Mother. Drop this whole thing and I'll give you $10. No. ஃப்ரெண்ட்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. ஐ டூ லைக் ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி 2 வீடியோவே நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு பிடிக்கும். பட் ஸ்டில் ஹவ் ஐ மெட் யுவர் மதர் என்னோட பர்சனல் டேஸ்ட்டுக்கு இஸ் ஆன் அ லெவல் ஆஃப் இட்ஸ் ஓன். அடுத்தது சூப்பர் ஹியூமன் சாமுராய் சைபர் ஸ்குவாட். கான்செப்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் பையனுக்கு ஒரு டிஜிட்டல் வாட்ச் மாதிரி ஒன்று கிடைக்கும். டிஜிட்டல் வைரஸ், கம்ப்யூட்டரை அஃபெக்ட் பண்ணுற ஒரு வைரஸ் கிரியேட் பண்ணுற ஒரு மான்ஸ்டர் இருக்கும். அந்த மான்ஸ்டரை இவன் வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே போய் இந்த டிஜிட்டல் வாட்ச் மூலமாக வாரம் போய் சண்டை போடுவான். அப்புறம் அதனால இவனோட டே டு டே லைஃப் எப்படி இருக்கு, இவன் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இவனுக்கு எப்படி சப்போர்ட் பண்றாங்க, இவனோட ரொமான்டிக் ஜர்னி எப்படி இருக்கு, அந்த மாதிரி கியூட்டா ரொம்ப ஸ்வீட்டா ஜாலியா இருக்கும். அதே சமயத்தில் அதை எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் மேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேர்ல்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்ன்றது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருப்பாங்க. நத்திங் ஃபேன்சி, பட் ஸ்டில் அ லாட் ஆஃப் ஃபன். 3வது இடத்தில் இட் இஸ் த ட்வைலைட் ஜோனுங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிவி ஷோஸ் ஆஃப் ஆல் டைம். அந்த காலத்தில் இவ்வளோ யோசிச்சு ஒரு மனுஷன் இவ்வளோ கிரியேட்டிவாக ஒவ்வொரு எபிசோடும் செதுக்குன்னு செதுக்கியிருக்கா. அப்படியே ஒரு ஃபேண்டசியாக இருக்கட்டும், த்ரில்லராக இருக்கட்டும், ஒரு ஹியூமன் கேரக்டர் எக்ஸ்ப்ளோரேஷனாக இருக்கட்டும். I guess it's time for me now. As per our agreement. எல்லா எபிசோட்லேயும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் மாடர்ன் டிவி சீரீஸ் பார்க்குறவங்க மட்டும்தான் யாராவது இருந்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த ஓல்டர் சீரீஸ் பார்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுங்க. 2வது இடத்தில் மை அஜுஷி. சோகமான வாழ்க்கைகளை வாழும் சில கேரக்டர்ஸ். மெயினாக 2 பர்டிகுலர் கேரக்டர், அவங்களோட ட்ரெஜெக்டரி மீட் ஆகுது. அவங்களோட ஜேர்னி எந்த பக்கமாக போகுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி கம்ஃபர்ட்டாக இருக்காங்க, பேக்ரவுண்டில் சப்போர்ட்டாக இருக்காங்க, இவங்களோட கதைகள்லாம் எங்கே தான் போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு டிப்ரெஸிங்கான விஷயத்தை ஹோப்ஃபுல்லான டோனில், ஹோப்ஃபுல்னா அப்படியே ஹோப் பொங்கிலாம் வழியாது, ஒரு சட்டில் லெவலில் ஹோப்ஃபுல்லாக எடுத்து சொன்ன ஒரு டிவி ஷோ. எனக்கு பயங்கரமாக பிடிச்சது. வந்தப்போ ரசித்தேன், பட் இவ்வளவு பிடிக்கும் டைம் போக போக வந்து அந்த டிவி ஷோ அடிக்கடி மைண்டில் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும், அதோட கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் எதிர்பார்த்ததே இல்லை, பட் அந்தளவுக்கு இம்பேக்ட் கொடுத்த ஒரு டிவி ஷோ. இதை பற்றி நம்ம சேனலில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், பட் ஸ்டில் இட் இஸ் நோகிசாகா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஜாப்பனீஸ் ஐடல் குரூப் நோகிசாகா 46. அவங்க வந்து வாரம் 2 காமெடி வெரைட்டி ஷோ ஹோஸ்ட் இருப்பாங்க. பனானாமன் சொல்லிட்டு அவங்க கண்டக்ட் பண்ணி இவங்க வந்து வாரம் கேம் ஷோ, டாக் ஷோ, இந்த மாதிரி விதவிதமாக பர்ஃபார்ம் பண்ணுற
ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் எபிசோட்ஸ் தான் திஸ் ஷோங்க. இதுதான் என்னோட டாப் ஃபேவரட் டிவி ஷோ ஆஃப் ஆல் டைம். அடப்பாவி என்னடா இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். பட் கிட்டத்தட்ட 500 சில்லற எபிசோட்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு. அது எதையுமே நான் மிஸ் பண்ணதே கிடையாது. இப்போ எத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வாரம் ஒரு எபிசோடு அப்படின்னு கனெக்ட் பண்ணிங்கன்னா என்ன 10 வருஷம் ஆச்சா? இப்போவுமே வாரம் சண்டே 10 மணி ஆனால் உடனே உட்காந்துருவேன் பார்த்துடணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு தீவிரமாக நான் ஃபாலோ பண்ணும் ஒரே டிவி ஷோ இதுதான். ஸோ தட் இஸ் மை நம்பர் 1 டிவி ஷோ ஆஃப் ஆல் டைம். ஸோ எப்படி மக்களே, நான் சொன்ன மாதிரியே ஒரு குண்டக்க டிவி ஷோ லிஸ்ட்டை உங்களிடம் ஷேர் செய்து விட்டேன்னா என்னங்க பண்ணுறது, இதுதான் நம்மளுடைய டேஸ்ட்டு. பட் ஆடியன்ஸான நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிவி ஷோஸ்லாம் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதில் எல்லோரும் ஒருத்தர் பார்த்து தெரிஞ்சுக்கோ நம்ம டேஸ்ட்லாம் எப்படி இருக்குதுன்னு. Until next time, bye bye. Jane.